சென்னை ஜாம்பஜாரில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட 80 வயது மூதாட்டி உயிரிழந்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம். விவரம். சென்னை ஜாம்பஜாரில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட 80 வயது மூதாட்டி உயிரிழந்துள்ளார். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த மூதாட்டி தற்போது உயிரிழந்து இருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். சென்னை ஜாம்பஜாரில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட 80 வயது மூதாட்டி உயிரிழந்துள்ளார். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த மூதாட்டி தற்போது உயிரிழந்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம். என்ன நடந்தது? விவரம். சென்னை ஜாம்பஜார் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில வீட்டின் முதல் தளத்துல தனியாக வசித்து வந்த 80 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார். கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி இரவு வீட்டில் தனியாக இருந்த அவரை மதுபோதையில் வந்த நபர் ஒருவர் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று மூதாட்டியின் ஆடையை கலைத்து காயப்படுத்தி அவரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிவிட்டு தப்பி சென்றார். மறுநாள் காலை அவரது மகள் உணவு கொடுக்க சென்ற போது அவர் உடலில் மார்பு உள்ளிட்ட பல இடங்கள்ல நகைச்சுகளோடு காயங்களோடு மயங்கியிருந்த அவரை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்த்து தொடர் சிகிச்சையில அவர் இருந்து வந்த நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார். மூதாட்டி கடுமையாக தாக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பது மருத்துவர்கள் சோதித்த போது தெரிய வந்ததை அடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு நாகராஜ் என்பவரை கைது செய்தார்கள். நாகராஜ் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதும் இதே பகுதியில அடிக்கடி அந்த பிளெக்ஸ் போர்டுகள் செய்யக்கூடிய பணிகளை ஈடுபட்டு வந்ததும் மது போதையில அவர் இந்த மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ததும் தெரிந்து ஏற்கனவே அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில தொடர் மருத்துவ சிகிச்சை வந்த மூதாட்டி சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்திருக்கிறார். அவரது உடலானது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.